டிராஃப்ட் பண்ணி இந்த கேபினெட்டுக்கு ஒப்படைக்கும் போது கேபினெட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட். இல்ல இது வந்து 3 மொழியில 3வது மொழியாக ஹிந்தியை போல திருமாவளவன் பேசுறாரா, அவருடைய ப்ளூ ஸ்டார் ஸ்கூலும் அதே மாதிரிதான். இன்னைக்கு புதுசா வந்த நடிகர் பேசுறாரா, எத்தனை ஸ்கூல்ல பண்ணிருக்காங்கன்னு திரு அன்பில் மகேஷ் வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா? அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலினுடைய கண்டிஷன் நீங்க அடுத்த ஊர்லாம் போகணும். சீமான் தவறு செய்திருக்காரா, அவருக்கு நோட்டீஸ் சொல்லி ஒட்டப்பட்டிருக்கா, அதை நீங்க வீடியோ எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா, அவ்வளவுதான் உங்களோட விஷயம். அவங்க வீட்டு சோத்துல ஏதாவது ஒட்டி இருந்தாங்கன்னா கிழிப்பதற்கு உண்டான அனைத்து உரிமையும் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்களுக்கு சொல்றாங்கல்ல. இதே ஞானசேகரன் இருக்காருல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில, அந்த ஞானசேகருக்கு வீட்டுக்குள்ள போய் நோட்டீஸ் ஒட்டும் போது அந்த அம்மா போலீஸுக்கு முன்னாடியே கிழிச்சுது. என்ன கைது பண்ணீங்களா? 2025 வரைக்கும் அதே 2 சீட்டு தான். அன்னைக்கு ₹1 வித்துக்கிட்டு இருந்த டீ இன்னைக்கு ₹5 விற்கிது சுபாஜி அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இந்த முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வாய்ப்புனா, திமுகவிடம் பேரம் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து நிர்வாகி திரு சபரி செல்வன் அவர்கள். வணக்கம் சபரி, உங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு. வணக்கம் சுபாஜி. ஒத்தங்க ஹிந்தி ஏயா திணிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க புரிஞ்சுட்டு விலகி போவீங்களா? அதை விட்டு ஹிந்தி ஏன் பேசக்கூடாது, ஹிந்தி ஏன் நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னா என்ன ஆர்குமெண்ட் இது? நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இங்க நிறைய மொழிகள் அழிந்து இருக்கு இந்தியால, குறிப்பா வட மாநிலங்கள்ல. அது மைத்ரியில ஆரம்பிச்சு அவர் நிறைய மொழிகளை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மொழிகள்லாம் அழியறதுக்கு காரணமே ஹிந்தி தான். ஆனா தமிழகம் பிழைத்தோம், தமிழகம் உறுதியா நின்னும் அதனால பிழைத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இது உங்களுக்கு செட் பண்ணப்பட்ட நரேட்டிவ்னு உங்களுக்கு தெரியலையா? இல்ல சுபாஜி, இது நாங்க உண்மையிலே இது செட் பண்ண நரேட்டிவா இருந்ததுன்னா நாங்க அந்த சைடே போக மாட்டோம். இதுல சிம்பிளான விஷயம் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி நிறைய இடத்துல நிறைய பேர் பேசிட்டோம். இந்த வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா இல்ல 1965 இருந்து தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நீங்க கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா 1965 NEP-யாக இருக்கட்டும், தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இல்ல 1987 வந்த தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இல்ல இந்த 2019 வந்த தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இந்த 3க்குமே ஒரு சிமிலாரிட்டி இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி மேண்டேட்டரி அப்படிங்கிற ஒரு சிமிலாரிட்டி இருந்தது, நாங்க ஒத்துக்கிறோம். பட் ஆனா இந்த 2019 வந்த இந்த கல்விக் கொள்கை இது கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவர் டிராஃப்ட் பண்ணார். நமக்கு நன்றாக தெரியும். அந்த மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாது. ISRO சீஃப் சயின்டிஸ்ட், அதோட ஹெட்டா இருந்தவர். சோ அவர் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை டிராஃப்ட் பண்ணவர். டிராஃப்ட் பண்ணி இந்த கேபினெட்டுக்கு ஒப்படைக்கும் போது கேபினெட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட். இல்ல இது 3 மொழியில 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாய பாடமாக வைப்பதை மத்திய அரசும் மத்திய கேபினெட்டும் ஒத்துக்கல. இதுதான் உண்மையான விஷயம். சோ இன்னைக்கு அந்த டிராஃப்ட் திருத்தப்பட்டு இதுதான் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க 3வது மொழி ஹிந்தி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இது ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அனைத்து மாணவர்களும் படிக்கிறாங்க. நீங்க கேக்குறீங்கல்ல, ஒரு லாங்குவேஜ், இந்த 3வது லாங்குவேஜை மத்த மாணவர்கள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. தமிழ்நாட்டுல இது நடைமுறையில இல்லன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல இல்ல இது இந்த ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 52 லட்சம் மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அரசு மாணவர்களோட எண்ணிக்கை மொத்தம் 52 லட்சம், தனியார் மாணவர்களோட எண்ணிக்கை 57 லட்சம். இந்த 57 லட்சம்ல 40 லட்சம் மாணவர்கள் 3வது மொழி எடுத்து படிக்கிறாங்க. ஒரு ஹிந்தியாக இருக்கட்டும், சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், துளு, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் எடுத்து படிக்கிறாங்க. பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க, டச் எடுத்து படிக்கிறாங்க. சோ இதெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு அங்க ஆசிரியர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது. சொல்றோம் இல்ல, அதுக்குண்டான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் சுபாஜி. எதனால நாங்க 3வது மொழிக்கு இப்ப சொல்றக்கூடிய இந்த ஃபண்டுகளை என்ன பண்றதுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இப்ப அவங்க இத்தனை பேர் எடுத்து படிக்கிறாங்க. நமக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும், ஒரு சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து இன்னைக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கான ரீசன் என்ன? எந்த காரணத்தினால நம்ம ரிசர்வேஷன் SC ST அந்த பட்டியலினத்தவருக்கு ஏன் தரோம்? அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்தாங்க. சோ அதனால அதற்கு உண்டான ரிசர்வேஷன் நம்ம தரோம். இன்னைக்கு அரசு மாணவர்களுடைய நிலைமை உண்மையிலே அப்படிதான் இருக்கு. தனியார் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசு மாணவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி. தனியார் பள்ளியில ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. இப்ப சொல்லக்கூடியதே ஸ்டாலின் இப்படி சொல்றாருல, ஹிந்தி நாங்க அழிக்கல, தமிழை அழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருல. சொந்த வீட்லயே அவங்க இருக்கிற அந்த ஸ்கூல்லயே தமிழ்ல பேசினா ஃபைன் இருக்கக்கூடிய ஸ்கூல் சுபாஜி, அந்த சன்ஷைனுங்கிற ஸ்கூலு. நீங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவங்க பையன் நடத்துற ஸ்கூல்ல அங்கேயும் அதே மாதிரிதான் ஹிந்தி. நீங்க
ஆமா. ஹிந்தி நீங்க வாங்க, நாங்க வந்து சிறப்பான முறையில ஹிந்தி சொல்லித் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தக்கூடிய ஸ்கூலு. திருமாவளவன் பேசுறாரா, அவருடைய ப்ளூ ஸ்டார் ஸ்கூலும் அதே மாரி தான். இன்னைக்கு புதுசா இல்லங்க, வந்த நீங்க நடிகர் தப்பா பேசுறாரா சொல்லாதீங்க. இன்டர்வியூல வந்து அவர் தான் சொல்லுங்க. தெளிவுபடுத்திட்டாருல்ல. அந்த இடம் தான் வந்து அதான் தன்னோடது. ஆனா ஆமா, ஆமா. இடம் குடுத்துட்டேன். இப்ப நான் நான் வந்து என்னோட இடத்த குடுத்துட்டு ஸ்கூல் கட்டிக்கங்க அப்படின்னு சொன்னா, என்ன வந்து சேர்மனா போட்டுருவாங்க. ஏன் சுபாஜி நீங்களா ஒரு திருமாவளவன் சொல்றாருன்னு சொல்லி அதே மாரி நீங்களும் கேட்கிறீங்க. சேர்மன் அந்த ஸ்கூல் பள்ளியினுடைய சேர்மன் யாரு சுபாஜி? இடம் குடுத்தா ஒரு பள்ளியினுடைய சேர்மன்னு சொல்லி ஒரு போஸ்டிங் குடுப்பாங்களா? சேர்மனுக்கு உண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? சேர்மனுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன? இவர் வந்து இடம் மட்டும் குடுத்துட்டாரு. பள்ளிக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. அப்படின்னா என்ன சேர்மன்? கௌரவ சேர்மனா? கௌரவத்துக்குன்னுலாம் சேர்மன் எங்கேயுமே தரமாட்டாங்க. எந்த ஸ்கூல்லயுமே தரமாட்டாங்க. இல்ல, ஒருவேளை சேர்மனுக்குன்னு ஒரு சிலர் இடத்த இருக்கும். வாங்கினவங்க இவர் மேல இருக்கிற அபிமானத்துல இவருக்கு அந்த சேர்மன் போஸ்ட அப்ப தந்திருக்கலாம்ல. சேர்மன்னா ஒருத்தர் தான் சிவாஜி. சேர்மன்ல போயி அங்க வந்து இருக்கக்கூடிய வேலைகளை இவர் போய் செய்றாரு அப்படின்னா, பள்ளிக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டுன்னு அர்த்தம். இவர் தான் சேர்மன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல? சோ அப்ப அந்த பள்ளி அவருக்கு தான் சொந்தம். நீங்க நான் இதெல்லாம் டீப்பா இறங்கணும் அப்படின்னா, விசிகாவ பத்தி இன்னும் டீப்பா இறங்கணும். நான் அதுக்குள்ளலாம் போக விரும்பல. இப்ப புதுசா வந்த நடிகராக இருக்கட்டும், அவருக்கும் விஜய் வித்யாசரம் பள்ளிகள் இருக்கு. சோ இது வந்து யார உண்மையிலேயே பாதிக்கிறாங்க ஏன் தெரியுமா? பாஜக கூட கூட்டணிக்கு வரேன்னு இருக்காரா திருமாவளவன்? இல்ல சுபாஜி. நான் இந்த திருமாவளவன் அப்படிங்கிற வந்து ஒரு பேசிக் சென்ஸ வச்சு மட்டும் சொல்லல. இருக்கக்கூடிய எல்லாரையுமே சேர்த்து தான் சொல்றேன். எல்லா நடிகர்களாக இருக்கட்டும், இப்ப புதுசா வந்த நடிகராக இருக்கட்டும், அதனுடைய கட்சியாக இருக்கட்டும், இல்ல ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க பொண்ணாக இருக்கட்டும், சன்செட் மீடி எல்லாத்து ஸ்கூல்லயுமே இதுல எல்லாரும் பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? 52,00,000 அரசு மாணவர்கள் மட்டும் தான் பாதிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஃபண்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற இந்த ஸ்கூலுக்கு வந்து 2100 கோடி ரூபாய் ஃபண்ட். இந்த ஃபண்ட் எதுக்கு குடுக்குறாங்க? இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும், அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லாத ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கும் தான் இந்த 2100 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு வருது. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றீங்கல்ல தமிழ்நாட்டுல, கல்விக்குன்னு தனியா பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களா? 10,000 கோடி பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? நான் கேட்கிறேன் என்னங்க பண்ணீங்க? அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? நான் ஒரு பிளாக் போர்டு மாத்துறது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஃபண்ட்ல 1040 கோடி ரூபாய் ஃபண்ட் கொடுத்தாங்க. இந்த ஃபண்ட்ல வந்து பிளாக் போர்டை மாத்திட்டு டிஜிட்டல் போர்டை மாத்த சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் போர்டா வைக்க சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல. எத்தனை ஸ்கூல்ல பண்ணிருக்காங்கன்னு திரு அன்பில் மகேஷ் வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா? அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலினுடைய கண்டிஷன் நீங்க அடுத்த ஊர்லாம் போனா அவருடைய சொந்த ஊர்ல மரத்துக்கு கீழே படிக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பாருங்க. அரசு மாணவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க பிஎம் ஸ்ரீங்கிற ஸ்கூலுக்கு வந்து அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? தனியார் பள்ளிக்கு இணையான ஒரு தரத்தை வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகளால தர முடியும். சோ இந்த பள்ளிகள் உள்ள வந்துச்சுன்னா தனியார் பள்ளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழும். சோ அதனால மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கையை இவர்கள் எதிர்க்கிறாங்க. வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மும்மொழி கொள்கை அப்படிங்கறதெல்லாம் இவர்களுடைய விருப்பம். என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். தமிழ் அழியுது தமிழ் அழியுதுன்னு பேசுறாருல்ல. பாரதியை விட மிகப்பெரிய ஒரு தமிழ் பற்றாளர் யாராவது இருக்காரா? பாரதிக்கு அவ்வளவு லாங்குவேஜஸ் தெரியும். அது ஆமா. அவ்வளவு லாங்குவேஜ். ஆமா, அத்தனை மொழிகள் கற்ற பாரதியினால் தமிழ் அழிந்ததா, தமிழ் வளர்ந்ததா? இதை நம்ம உண்மையிலே முன்ன புரிஞ்சுக்கணும் சுபாஜி. இதெல்லாம் தேவையில்லாமல் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் முதலமைச்சர் பேசுறது. பாரதியால் தமிழ் அழிந்ததா, தமிழ் வளர்ந்ததா? அத்தனை மொழிகள் தமிழ் கற்ற பாரதி வளர்ந்தது, வளர்ந்தது, வளர்ந்தது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பாரதி தான். முதலமைச்சர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு வழக்கம் போல யாரோ பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க, பேசிட்டு போறாரு. அதுக்கெல்லாம் என்ன நம்ம போய் சொல்றோம் சுபாஜி? சரி, அது என்ன தொடர்ந்து வந்து இங்க வந்து சீமானுக்கும் காவல்துறைக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது அவருடைய ஒரு பேச்சின் ஒரு ஒரு நடவடிக்கை தான். ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா பேசுறாரு. பொய் பேசுறாரா உண்மை பேசுறாராங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்தே இப்ப ஏற்கனவே ஒரு ஏடிஜிபி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் கொண்டு வந்து ஒட்டிட்டு போயிருந்தாங்க. நீங்க வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்ல இருந்து வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருந்தாங்க. காவல்துறை வந்து அந்த நோட்டீஸை வந்து கிழிச்சதை பார்த்த உடனே வீட்டுக்கு போய் கைது பண்ணியிருக்காங்க. அந்த காவல்துறை அந்த செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நாங்க பாக்குறது என்ன அப்படின்னா, சீமான் தவறு செய்திருக்காரா? அவருக்கு நோட்டீஸ் சொல்லி ஒட்டப்பட்டிருக்கா? அதை நீங்க வீடியோ எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அவ்வளவுதான் உங்களோட விஷயம். அவங்க வீட்டு செவுத்துல ஏதாவது ஒட்டி இருந்தாங்கன்னா கிழிப்பதற்கு உண்டான அனைத்து உரிமையும் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்களுக்கு உண்டு. என் வீட்டு செவுத்துல ஏதாவது ஒண்ணு ஒட்டிட்டு போறாங்க, உங்க வீட்டு செவுத்துல ஒட்டினா நீங்க கிழிப்பீங்கல்ல? எனக்கு வேணும்னா வச்சுப்பேன், வேண்டாம்னா கிழிப்பேன். நான் காசு கட்டி நான் செங்கல் வாங்கி நான் சிமெண்ட் போட்டு நான் பூசின செவுரு. நீங்க சும்மா வந்து ஒட்டிட்டு போவீங்க. நான் எனக்கு வேணும்னா நான் கிழிச்சு கூட உள்ள கொண்டு போய் படிச்சுப்பேன். அது என்னுடைய இஷ்டம். ரெண்டாவது நாங்க இன்னொன்னு கேட்கிறோம். அந்த இடத்துல கோர்ட் ஆர்டர் நாங்க ஒட்டணும், நீங்க கிழிச்சுட்டீங்க, அதனால கைது பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இதே ஞானசேகரன் இருக்காருல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில, அந்த ஞானசேகருக்கு வீட்டுக்குள்ள போய் நோட்டீஸ் ஒட்டும் போது அந்த அம்மா போலீஸுக்கு முன்னாடியே கிழிச்சுது. என்ன கைது பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணல. இது இவர்களுக்கு என்னன்னா, இடத்திற்கு ஏற்றார் போல வந்து காவல்துறை நடந்து கொள்ளும். சோ அது வந்து சீமான் விஷயங்கள்ல வந்து நிறைய இடத்துல நடக்குது. அது நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனா சீமானுடைய பேச்சுக்களும் சில சமயம் அப்படிதான் வம்பிழுக்கிற மாதிரி தான் இருக்கும். பாஜகவினரும் ஒரு காலத்துல எல்லாம் தொடர்ந்து வந்து நிறைய இடத்துல பேசும்போது கைது செய்யப்படுறதும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதே உண்மைதான் உண்மைதான். இது இது வந்து நாங்க எங்களுடைய பேச்சுக்களுக்காக நாங்க கைது செய்யப்படுறது இல்ல.
நாங்க எதிர்த்து ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்பதனால கைது செய்யப்படுறோம். ஒரு 7ஆம் வகுப்பு ஒருவேளை உங்கள் கருத்துக்களுக்கு வந்து மக்கள் பாக்குறாங்கங்கிறதுனால ஒரு உண்மை. அது அது விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து இப்ப வந்து தமிழக காவல்துறை வந்து எங்களை நடத்தக்கூடிய விதம் வந்து எங்களுக்கு பார்த்தா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, எங்களை கைது செய்யறது வந்து நெறைய இடங்கள்ல நடந்தா கூட, ஒரு சில இடங்கள்லலாம் எப்படின்னா, சார் உங்கள இது எங்களுக்கே நடந்திருக்கு. எனக்கு பர்சனலா நடந்திருக்கு. நாங்க ஒரு போராட்டத்துக்கு போகும்போது, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன சொல்றாங்க, சார் உங்கள அரெஸ்டும் பண்ண மாட்டோம், போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது. கைதும் கிடையாது, போராட்டத்துக்கு அனுமதியும் கிடையாது. நாங்க என்ன பண்றதுன்னு நாங்க முழிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. மைக்கும் தரமாட்டோம். அந்த பொண்ணுக்கு எதிரான அந்த 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 பெண்ணுக்கு வந்து நீதி கிடைப்பதற்கு உண்டான ந இடத்துக்கும் எங்களுக்கு தரமாட்டாங்க. அதாவது எங்களை வந்து ஒரு கட்டத்துக்குள்ள லாக் பண்றாங்க. அப்போ வந்து நாங்க என்ன பண்ணணும், நாங்க ஆட்டோமேட்டிக்கா போய் சாலை மறியல் பண்றதோ, எங்களுக்கு மைக் தரலன்னா இது வந்து இது சாலை மறியல் பண்ணுவது வந்து நிச்சயமாக பாஜகவினுடைய எண்ணம் கிடையாது. ஆனா ஒரு 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 மாணவிக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது. அதுவும் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு வந்து ஒரு பள்ளியில வந்து அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கும்போது, அதற்கு வந்து தட்டி கேட்க வேண்டிய அனைத்து விதமான முயற்சிகளையும் வந்து பாஜக செய்யுது. இது இங்க மட்டும் கிடையாது. சேலம்ல மட்டும் கிடையாது. புதுக்கோட்டையிலயும் இதே மாரி ஒரு விஷயம் தான். அங்க வந்து ஆசிரியர்களால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு மாணவிக்காக போய் தட்டி கேட்கறதுக்கு போய் கேட்டா, காவல்துறையினர் வந்து மைக்கு குடுக்க மறுக்கிறாங்க. நாங்க மைக்குல பேசல அப்படின்னா, மக்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும்? நாங்க முன்னாடி இருக்க 4 பாஜக தொண்டர்கள் கிட்ட பேசுற மாரி இருந்தா, நாங்க எங்க வீட்லயே உட்கார்ந்து பேசிட்டு போறோம். இல்ல Google Meetல பேசிட்டு போறோம். இல்லாம இந்த மாரி லைவ் மீட்டிங்ல நாங்க பேசிட்டு போறோம். எங்களுடைய அரங்கத்துக்குள்ளேயே வச்சுப்போமே. நாங்க எதுக்கு பொது வெளியில வரணும்? பொது வெளியில வந்தா தான் மக்களுக்கு இந்த தமிழகத்தினுடைய நிலை என்னன்னு தெரியும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும். மக்களுக்கு இதனுடைய உண்மை தன்மையை எடுத்து சொல்ல முடியும். சோ இதை வந்து காவல்துறை தடுக்குது அப்படின்னா, காவல்துறையையும் நாங்க வந்து உண்மையிலே தப்பு சொல்ல விரும்பல. காவல்துறை வந்து அவர்களுக்கு மேல என்ன ஏவி விடப்படுகிறதோ அதை தான் செய்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவர் சொல்ற மாரி அது காவல்துறையாக இல்லாமல் ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய நிதர்சன உண்மை. ஆனா காவல்துறையை நாங்கள் ஏன் தப்பு சொல்ல விரும்பல அப்படின்னா, பள்ளிக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் காவல்துறை பொறுப்பேற்க முடியாது. பள்ளிக்குள்ள வந்து வேலியே பயிரை மேய்வது போல ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அது விஷயம் தெரிந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை மட்டும் தான் நாங்க திட்டுறோம். ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வந்து இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறாரு. அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர்ன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே, நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்க தவறு செஞ்சிருக்கிறியா? மரியாதையா வாயா ஸ்டேஷனுக்கு நீ இழுத்துட்டு போற ஒரு காவல்துறையாக இருந்தா நாங்க உண்மையிலேயே பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். ஏய் இவன் திமுக காரன்பா, இவன கைது பண்ணாத. பாரு இவன் பிஜேபி காரன், இவன முன்ன கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணு. பாரு இவன் அதிமுக காரன், நீ இவன ரிமாண்டும் பண்ணாத, கைதும் பண்ணாத, அவன் சண்டைக்கு இதெல்லாமே காவல்துறை வந்து நீங்க வந்து போலீஸ்காரங்க. நீங்க தயவு செய்து அரசியல்வாதி எங்களை போன்ற பொலிட்டீஷியனாக நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்க நினைக்கிறோம். ஒரு கோர்ட் வந்து எந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாடு விரும்புதோ, அதே மாதிரி காவல்துறையும், ராணுவமும், எலெக்ஷன் கமிஷனும், இன்கம் டாக்ஸும், அமலாக்கத்துறையும், இது சிபிஐ முதலிய இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து நடுநிலையாக நடக்கணும். இதைதான் நாங்க விரும்புறோம். எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு குறைகள் வைக்கப்பட்டாலும் நான் இன்ன வரைக்கும் நம்புறது என்னன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமே நடுநிலையாகத்தான் நடக்குது. நாங்க ஒருவேளை தப்பு செய்தால் கூட எங்கள் தலையிலே கொட்டு விழுவக்கூடிய அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் இன்ன வரைக்கும் நிறைய தீர்ப்புகள் வந்து தந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம என்ன பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ காவல்துறை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள்னா அது அவர்களுக்கு நல்லது. வை ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த ராங் ப்ரோ யாரு ப்ரோ? நம்ம இந்த விளையாட்டு செய்திகள்லாம் கடைசியா பேசுவோம், நீங்க நடுவுல கேட்டுட்டீங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த 2ஆம் வருட மாநாடு, இந்த மாநாட்டை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மாநாடுல துவக்க விழா 2ஆம் அதான் இது மாநாடா அவரு சொன்னாங்க. இது விஷயம் என்னன்னா, இது நான் பாக்குறது வந்து முத வருஷம் நம்ம ஒண்ணும் கிழிக்கல. சோ 2வது வருஷம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து செய்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறோம். சோ அவருக்கு வந்து என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய உண்மையிலேயே அவர் கையில வச்சிருந்த அந்த பேப்பர்ஸ்ல இருந்தக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொல்லி தான் பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மும்மொழி கொள்கை இது வந்து புதுசா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாரு. 1965ல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனையே புது பிரச்சனையே இன்னைக்குதான் விஜய் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. உண்மையிலேயே மும்மொழி கொள்கை நீங்க அந்த பேப்பர்லாம் வாங்கி வச்சுட்டு எங்க மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு 2 விஷயம் சொல்லுங்க, ஒரு 10 விஷயங்கள் இந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க, பாசிசம்னா என்னன்னு சொல்லுங்க, பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு பாசிசமும் தெரியாது, பாயாசமும் தெரியாது, மும்மொழி கொள்கையும் தெரியாது. எந்த விஷயமும் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க பேப்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து எடுத்து ஒருத்தங்க கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலுமே நடக்கும். இப்ப எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் டேட்டா பாயிண்ட்ஸ் பேசுறாரு அப்படின்னா, டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே அவர் எடுக்கிறது கிடையாது. அது எங்களுக்கும் தெரியும். டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு மனிதரால எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் எடுக்க முடியாது. நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்டே போய் ஒரு கேக்குறீங்கன்னா கூட அவர்கள் வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியாது. ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஆனா அந்த டேட்டா பாயிண்ட்ஸை பார்த்தாலும் ரிசர்ச் ஃபுல்லா படிக்கணும்.
உங்களுக்கு ஜிடிபியா அதை பத்தின உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியன் எக்கானமியா அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாடனுடைய குரோத் அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். பணவீக்கமா அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். சோ மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க பேசும் பொழுது அந்த மும்மொழி கொள்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன சொல்லியிருக்கு. ஹிந்தி அங்க திணிப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. சோ இதை வந்து அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை வந்து விஜய் பேசினார். இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் இது வந்து சோசியல் மீடியா யுகம் அப்படிங்கறது நமக்கு நன்றாக ஆமா தெரியும். சார், ஆமா சபரி. யாரு செட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன ஹேஷ்டேக்னு. அவரே அங்க போட்டு ஹேஷ்டேக் போட்டு கடைசி அவங்க ஆரம்பிச்சதே ஹேஷ்டேக் கெட் அவுட்ல தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக்கை பத்தி அதே மைக்ல வந்து நின்னு தப்பா பேசி வழக்கம் போல அது வந்து என்னன்னா சினிமால வந்து ஒரு பஞ்ச் டயலாக் பேசினா கைத்தட்டல் கிடைக்கும்ல, அதே மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றோம் கைத்தட்டல் மட்டும் வாங்கிட்டு போறாரு. சோ ரிசர்ச் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒன்னும் முட்டாள்கள் கிடையாது. இப்பதான் ரொம்ப ரீசெண்டா வந்து